கொர்நேலியு குடும்பத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தின் 16ஆம் நாளாகிய இந்த நாளிலே பேதுரு கொர்நேலியு வீட்டில் பேசின அந்த பிரசங்கத்தினுடைய சாரத்தை நாம் ஒவ்வொரு நிமிடமும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தியானத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. எந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்றால், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த பின் அவரோடு உட்கார்ந்து, அவரோடு இருந்து, அவரோடு உண்ணும்படி, அவரோடு இருக்கும்படி பிரத்யட்சமாய் அவரோடு புசித்து குடித்தவர்களாகிய நாங்கள் அவரை குறித்து என்ன செய்கிறோம்? சாட்சி கொடுக்கிறோம். அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். இதெல்லாம் பேசிட்டு அவரை விசுவாசிக்கிறவன், நேற்றுக்கு தியானிச்சோம், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இந்த வார்த்தைகள் தயவுசெய்து நீங்க நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகளைத்தான் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள், கருத்தாய் கேட்டவர்கள் அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் இறங்குவதை குறித்து நாம் தயவு செய்து இந்த நாளில் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், கர்த்தர் வந்து நின்று ஆபிரகாமோடு பேசினார். கர்த்தர் வந்து நின்று மோசேயோடு பேசினார். கர்த்தர் வந்து நின்று யாக்கோபோடு பேசினார். ஆனால் பிதாவினுடைய காலம் முடிந்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் முடிந்தது. இது கடைசி காலம். இப்ப இந்த கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு ஒரே ஒரு துணை, ஆவியானவர் மட்டும்தான். இப்ப நீங்களும் நானும் மாம்சத்துல எதையுமே ஜெயிக்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்துக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. இத நீங்க எப்பயும் இருதயத்துல பதிச்சுக்கணும். நான் உலகத்தான் அல்ல. நான் உலகத்தானை போல நான் என்ன ட்ரிக் பண்ணாலும் எனக்கு ஜெயம் கிடைக்க வாய்ப்பில்லை. உலகத்தில் இருந்தாலும் மாம்சத்தின்படி யோசிக்கிறவர்கள் அல்ல. அப்ப நம்ம கூட 24 மணி நேரம் இருக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து எப்படி சீஷர்களோட இருந்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி ஒவ்வொருத்தரோடு நடமாடி பேசிக்கிட்டு இருந்தாரோ, அதே போல இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாகி நம் மூலமாக எல்லாரோடும் இடைப்பட விரும்புகிறார். இந்த சத்தியம் மறக்கவே கூடாது. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால, ஆவியானவர் என்னோட இருக்கிறதுனால எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப கவனமாய் நாம் செயல்பட வேண்டும். அறியாத காலத்துல அறியாததை போல கர்த்தர் இருந்தார். ஆனால் இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்பி
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போகும்போது சொன்னார், நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போகாவிட்டால் தேற்றரவாளர் உங்களிடத்தில் என்ன செய்ய மாட்டார், எப்பொழுதும் உங்களோடு தங்கும்படி. ஹல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்ல கவனிங்க. இப்ப நம்ம முழுக்க 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 பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் போது மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய், மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாய், பிசாசை ஜெயிக்கிறவர்களாய், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு செயல்பட முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:5, அப்போஸ்தலர் 2:4 இந்த வசனங்களை எல்லாம் நீங்க படிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் தரிசனமாகி அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எருசலேமை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணுங்க, காத்திருங்க. அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல என்ன சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நல்லா கவனிக்கணும். இந்த நிரப்பப்படுதல், be filled, தயவு செய்து நல்ல கவனிங்க. நிரப்பப்படுதல், நிரப்பப்படுதல், நிரப்பப்படுதல். நம்ம ஆவிக்குரிய மனுஷன் எம்டியாவே நீங்க வைக்க கூடாது. சுருக்கமா இப்படி வச்சுக்கங்க. உங்க செல்போனை சார்ஜ் போட போகும்போதெல்லாம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ஜ் பண்ணனா சிம்பிளா மனசுல வச்சுக்கங்க. செல்லுல சார்ஜ் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, யார் தொல்லையும் இருக்காது. ஆனா ஆவியில சார்ஜ் இல்லைன்னா தடுமாறிடுவோம், நிலை குலைந்து போயிடுவோம். ஆவியில நமக்கு சார்ஜ் இல்லைன்னா எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருக்காது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் முகமுகமாய் ஆண்டவரோடு இடைப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சீஷர்கள் இயேசுவோடே இருந்தாங்க. அல்லேலூயா. கெத்செமனில கேட்டாரு, 1 மணி நேரம் என் கூட விழித்திருக்க கூடாதான்னு கேட்டாரு. எவ்வளவு நேரம் கேட்டாரு? 1 மணி நேரம் என் கூட நீங்க விழித்திருக்க கூடாதான்னு கேட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. 3 முறை என்ன பண்ணாரு, எழுப்பினார். கோபப்படவே இல்லை, கோபப்படவே இல்லை. ஆனா கோபப்பட்டது யாரு? கோபப்பட்டது யாரு? பேதுரு தான். ஒருத்தன் காதை பொளந்து கட்டினான். என்ன காரணம்? என்ன காரணம்? ஆண்டவர் எதிர்பார்த்த நேரத்தில் அவரோடு கூட ஜெபிக்க மறந்த இவர்கள். இதே பேதுரு தான் இன்னைக்கு தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டுல மணிக்கணக்கா ஜெபிச்சுட்டு இருக்கிறான். மணிக்கணக்கா ஜெபிச்சுட்டு இருக்கிறான். அவன் தான் கொடுக்கிறான் சாட்சி. என்ன சாட்சி கொடுக்கிறான்? நான் அவரோட புசிச்சு குடிச்சு அவரோட இருந்த நான் சாட்சி கொடுக்கிறேன். அவர் எங்களை ஜெபிக்க கூட்டிட்டு போவாரு, எங்கெல்லாம் கூட்டிட்டு போவாரு, மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க போய் நான் கூடாரத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன், ஜெபத்தை பத்தி என்ன பண்ண மாட்டேன். உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் அங்கேயும் டென்ட் போடுறத பத்தி தான் பேசிட்டு இருப்பேனே தவிர, நான் எப்போதும் ஒன்னு டென்ட் போடுவேன், இல்லாட்டி ஸ்டெண்ட் போடுவேன். இதுதான் எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் கூப்பிடும் போது எனக்கு என்ன செய்ய தெரியாது, ஜெபிக்கவே தெரியாது. இப்ப வறுத்து எடுக்கிறார். ஏன்னா இப்ப ஜெபம் இல்லை, இப்ப அவர் இல்லை இங்க. இப்ப இருக்கிறவர் ஆவியானவர் மட்டும்தான். சோ ஆவியானவர் கொர்நேலியுட்ட பேசி, கொர்நேலியு ஆட்கள் அனுப்பி என்கிட்ட வந்ததுனால நான் பேசிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் இறங்கும் போது நானே பயந்துட்டேன். ஏன் பயந்தேன்?
அப்போஸ்தலர் 2ல எங்க மேல எப்படி அவர் பொழிந்தருளினாரோ அதே மாதிரி ஊத்தப்பட்டதை பார்த்தேன். எந்த அனுபவம் தான் நம்முடைய நாட்கள். லைவா பேசுறேன். நம்ம வாழ்க்கை லைவான வாழ்க்கை. எவ்வளவு நாள் உயிரோட இருப்போம்னு தெரியாது, எவ்வளவு நாள் இந்த பூமியில இருப்போம்னு தெரியாது. ஆனா நாம் பரிசுத்த ஆவியானவரை கட்டாயம் இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும்? வீட்டுல இருக்கும் போது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். தடைகள் உடையும், கட்டுகள் உடையும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே. ஏன்னா இன்னைக்கு ஆவியானவர் இல்லாம உயிர் வாழ முடியாதுங்க. தயவு செய்து எனக்காக பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆவியானவர் இல்லாம உயிர் வாழ முடியாது. மனம் புதிதாகிறதுனாலேங்கிறது ஆத்துமா. ஆவியானவர் உயிர்ப்பிக்கப்படுவது வசனத்தினால. மனுஷனுக்கு எப்படி சாப்பாடு தேவையோ அதே போல நம்ம உள்ளான ஆவிக்கு தேவை வசனம். வசனத்தை பேசுகிற இடத்துல ஆவியானவர் இறங்கி வருவார். தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி அவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? வெவ்வேறு பாஷைகளிலே, அது ஒரு கிஃப்ட். பாஷைகளிலே என்ன பண்ணாங்க? ஆமா, எபிரேய, கிரேக்கு, வரிசையா ஒவ்வொரு பாஷையா பேச ஆரம்பிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை எங்க படிக்கிறோம்னா அப்போஸ்தலர் நடபடிகள்ல 10:45 படிக்கிறோம். அப்போஸ்தலர் பணியில 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்களேன். அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்ப நடந்தது என்ன? இன்னும் யாரும் ஞானஸ்நானமே எடுக்கல. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இப்ப இங்க புறஜாதிகள் யாருமே என்ன செய்யல? ஞானஸ்நானமே எடுக்கல. ஆனா யார் வந்து இறங்கிட்டா? ஆவியானவர் இறங்கிட்டாரு. ஆவியானவர் வந்துட்டாலே வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. பேதுரு தகச்சு போய் சொல்றான், நான் என்ன பண்ண முடியும்? வசனத்தை தான் பேசினேன், ஆவியானவர் வந்துட்டார். அது எங்க சொல்லி புலம்புறான் அப்படின்னா, அந்த அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்துல 13, 14 வசனங்களை படிங்க பாப்போம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை. என்ன மாதிரி வார்த்தை? ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். அடுத்த வசனம். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே. அப்போஸ்தலர் 2ல எருசலேம்ல நம்ம காத்திருக்கும் போது ஆவியானவர் இறங்கினார்ல, அதே மாதிரி அவர்கள் மேலும் இறங்கினார். என்ன செய்ய முடியும்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ பாருங்க. அப்போஸ்தலர் 2ல நம்ம பார்த்தோம்ல, அதே வல்லமை எங்க நடந்தது? கொர்நேலியு வீட்டுல நடந்தது. அடுத்த வசனம் பாருங்க. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நான் நினைவு கூர்ந்தேன். சொல்லுங்க. ஆண்டவரோட இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியல. ஒவ்வொன்னையா பார்க்க தான் எனக்கு என்ன ஆகுது? இதே மாதிரிதான் நீங்க எங்களை சொல்லுவீங்க. பாஸ்டர் பேசும்போதெல்லாம் எங்களுக்கு கோபமா வந்துச்சு. வேத வாக்கியம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். எங்க வசனம் இருக்குதோ அங்க ஆவியானவர் வந்துருவார். எங்க கீழ்ப்படிதல் இருக்குதோ அங்க ஆவியானவர் வந்துருவார். ஒண்ணு இல்ல, நீங்க முழங்கால் போட்டு பைபிள் படிக்கும் போது ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஆவியானவர் வந்து தழுவிடுவார். தயவு செய்து நல்ல மன திரையில வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஆவியானவர் இல்லாம நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் தான் நம்மளை கைட் பண்றவர். ஆவியானவர் தான் இதை செய்ய,
இதை செய்யாத, இவங்களோட பேசு, இவங்களோட பேசாத, இந்த ஊழியத்துக்கு போ, இந்த ஊழியத்துக்கு போகாத, இந்த இடத்துல நில்லு, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் இல்லைன்னா நம்ம பிழைக்க முடியாது. நான் இப்பயும் சொல்றேனே, ஆவியானவர் உங்களை ரொம்ப அழகா நடத்துவார், உங்களை உத்தரவாதம் எடுத்துக்குவார். ஏசப்பா இருந்தா எப்படி உங்க கூடவே வருவாரோ அதே மாதிரி ஆவியானவர் உங்க கூடவே வர்றத நீங்க அவரோட வச்சிருக்கிற உறவுல தான் தெரியும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 2வது ஆராதனைக்கு வந்தீங்களா? 2வது ஆராதனைக்கு வந்தவங்க கை தூக்குங்க. ஒரு அருமையான கதை சொன்னேன். 100 வருஷ மரம் கீழே ஒரு அடி ஆழத்துக்கு என்ன பண்ணிட்டான் பிசாசு. இப்படித்தான் அந்த தொப்புள் கொடி உறவை உரிச்சது மாதிரி ரொம்ப ஈஸியா அவன் கையாளுறது என்னன்னா, நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை முறிச்சுட்டான ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு, இடைப்பட மாட்டார். அதனாலதான் நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு கத்த சொன்னார். எப்பொழுதாவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாக்க நம்ம ஜாலியா இருக்கலாம். ஆனா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், உங்கள் எதிராளியான பிசாசு. நல்ல கவனிங்க, வேதம் என்ன சொல்லுது? அவரவர்கள் பாஷை கீழ்ப்படுகிறவர்களுக்கோ ஆவியானவர் இறங்குவார், வசனத்தை கேட்கிறவர்களுக்கு ஆவியானவர் இறங்குவார். அது மட்டும் இல்ல, வேத வாக்கியத்தை படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே. எல்லாம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. முன்ன பின்ன தெரியாதவனை எல்லாம் நம்ம என்னதான் சொல்லி கூப்பிடுறோம்? பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஒரு கண்டக்டரை பார்த்தா கூட என்ன சொல்றோம்? பிரதர். அப்படியே நெஞ்சு குளிர்ந்து போய் அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிற ரத்தம் சகோதர ரத்தம், நமக்குள்ள இருக்கிற ரத்தம் பயங்கர சகோதரத்துவம் நிறைந்த ரத்தம். சிஸ்டர்னு கூப்பிடுறோம். நீங்க கேட்பாங்க மத்தவங்க, அவங்க உங்க சிஸ்டரானு. நாங்கெல்லாம் ஒரே ரத்தத்தால கழுவப்பட்டவங்கன்னு ஈஸியா சுவிசேஷம் சொல்லிடலாம். அங்க பாருங்க, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர். எப்படி சொல்றாரு பாருங்க, நீ வந்தில்ல, உனக்கு தரிசனமானது நான் தான், இயேசுவாகிய கர்த்தர். நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். கீழ்ப்படிதலினால நம்ம நிரப்பப்படுறோம், வசனத்தினால நிரப்பப்படுறோம், காத்திருக்கும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது நம்ம நிரப்பப்படுறோம், பரிசுத்தவான்கள் வந்து தலையில கை வைக்கும் போது நம்ம நிரப்பப்படுறோம். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. சவுல் மேல யார் வந்து கை வச்சா? அனனியா தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் வேகமா போவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 10:48. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2:38 படிங்க. அப்போஸ்தலர் 2:38 படிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இது எல்லாம் ஏன் இப்படி கம்பேர் பண்றேன்னா, தொடர்ந்து பேதுருவினுடைய பிரசங்கத்தில் இருக்கிற ஆழம் இதுதான். நீங்க கட்டாயம் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவினுடைய வரங்களை அபியாசிக்கணுங்கிறது கொர்நேலியு வீட்டுல பண்ணின முதல் பிரசங்கத்திலேயே சொல்லிட்டேன். அல்லேலூயா. அந்த 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல 2வது வசனத்தை பாருங்க. பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்தச்சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, தொடர்ந்து அடுத்த வார்த்தை, விருத்தச்சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவரோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அந்த நாள்ல இருந்து இந்த பிரச்சனை. ஏன்னா கொர்நேலியு குடும்பத்துல யாருமே என்ன செய்யல, விருத்தச்சேதனம் பெறல. இப்ப நான் உங்க எல்லாரையும் கேட்கிறேன், புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் விருத்தச்சேதனம் உள்ளவர்களா, இல்ல ஞானஸ்நானத்தினாலே விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டவர்களா? ஞானஸ்நானத்தினாலதான் நம்முடைய இருதயத்தின் நுனித்தோல் அகற்றப்பட்டிருக்கிறது.
கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு குளறுபடி இருக்கு. அதெல்லாம் இப்ப பேசணும்னா எங்க போய் நிற்கும். ஒருத்தன் சொல்லுவான் பிதாவின் நாமத்தினால், ஒருத்தர் இயேசுவின் நாமத்தினால், ஒருத்தன் இப்படி கொடுக்கணுமா, ஒருத்தன் இப்படி கொடுக்கணுமா, ஒருத்தன் இப்படி கொடுக்கணும். பயங்கர குழப்பவாதிகள் தேசத்துல ஊழிய அழைப்பே இல்லாதவங்களால ஏகப்பட்ட பிரச்சனைகள். இயேசுவின் நாமத்திலன்னு வரும்போது ஒரே ஒரு வார்த்தை கற்றுக்கொண்டதை சொல்றேன். எங்களுக்கு சாதையா சொல்லி கொடுத்ததை நான் சொல்றேன். அந்த நாட்கள்ல சீஷர்கள் கிரைஸ்ட ஃபோக்கஸ் பண்ணி இயேசுவை மெய்ப்படுத்தி, ஏன்னா அவங்க ஜெகோவா தேவனை தவிர வேற யாரையும் தெரியாது. அதனால யார் அதிகமா இன்சிஸ்ட் பண்ணாங்க? இயேசுவை. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? அப்போஸ்தலர் நடபடிகள்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டோம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துல 52வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும், பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கொண்டு போறதுக்கு இங்க இருந்து என்னத்தை கொண்டு போவிய பரலோகத்துக்கு? புரியல எனக்கு. யாராவது கொண்டு போறவங்க இருக்கிறீங்களா? இங்க இருந்து நம்ம என்ன கொண்டு போறோம்? ஒண்ணும் கிடையாது. ஆனா இருக்கிற போதே இருக்கிறதெல்லாம் கொடுத்து அநேகரை என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுத்துவோம். நல்லா கவனிங்க. காத்திருந்தவர்கள், வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருந்தவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை போதிக்கும் போது ஆவியானவர், கீழ்ப்படியும் போது ஆவியானவர், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜீவ தண்ணீருக்காய் காத்திருந்தவர்கள் மேல இறங்கினார். ஏசாமி சொல்றாருல, யாரேனும் தாகமா இருந்தால் விசுவாசம் உள்ளவன் என்னிடத்தில், அவனிடத்திலிருந்து என்ன மாதிரி நதிகள் புறப்பட்டு போகுமா? ஜீவ நதிகள் புறப்பட்டு போகும். அது மட்டும் இல்ல, சீஷர்கள் எப்பயும் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும், உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மகிழ்ச்சி கர்த்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது, எல்லாரும் கவனிங்க, பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். என்ன அருமையா ரெஸ்பெக்ட் கொடுத்து எழுதியிருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நமக்கு தரிசனம், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும், ஊழியம் மேன்மை அடையணும். எல்லாரும் எழும்பலாம், எல்லாரும் எழும்பலாம்.